عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதனி மீலாது கமிட்டியை நடத்துகின்ற 12 நாள் தொடர் சொற்பொழிவின் தலைவர் ஷாஃபிஈயா கல்மண்டபம் மஸ்ஜிதினுடைய மரியாதைக்குரிய இமாம் ஹலரத் பெருந்தகை அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மதனி மீலாது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். முத்து நபியின் முன்னறிவிப்புக்கள் இதுவரை இனிமேல் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை, தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். முன்னறிவிப்பு செய்கின்ற ஆற்றல் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. எப்படி? இறைவன் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்ததால். இதைத்தான் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ மின் அன்பாயில் கைபு, அதுவெல்லாம் மறைமுக ஞானம். நூஹைஹி இலைக், அதை உங்களுக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறோம் நபி அவர்களே என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மறைமுக ஞானத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு இறைவன் சொல்லி கொடுத்ததால் தான் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்வோம். மேலும் இறைவன் சொன்னான், ஒமா யன்துகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாலும் சுயமாக பேசுவதில்லை, இறைவனுடைய தரப்பிலிருந்து வருவதைத்தான் பேசுகிறார்கள். ஆதலால் தான் அவர்களால் முடிந்தது பின்னால் வருபவை என்னவென்று அறிவிக்கின்ற ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இறைவன் சொல்லி கொடுக்கிறான் என்பதால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? இறைவன் குர்ஆனிலே 5 விஷயங்கள் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லவா? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, இறைவனுக்கு ஒரு ஞானம், அதுதான் நாளை கியாமத்து நாள் வரைக்கும் வருபவை. அந்த கியாமத்து நாள் எப்போது வரும் என்கின்ற ஞானம் அல்லாஹ்விற்கு மட்டும் உண்டு. மட்டுங்கிற வார்த்தை இல்லை, அல்லாஹ்விற்கு உண்டு. ஏன்னா மட்டும்தான் தான் பிரச்சனை. ஏன்னா மட்டும்னு இல்லாமல் இருந்தும் கூட வஹாபிகள் எல்லாம் இந்த 5 அல்லாவுக்கு தாங்க, மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இறைவன் சொல்லுகிறான் அல்லாவிற்கு உண்டு, அவ்வளோதான். எது? கியாமத்தினால் யுனஸ்ஸில் கைஸ், அல்லாஹ் தான் மழையை பொழிய வைப்பான். அப்போ எப்பொழுது மழை வரும் அல்லாவுக்கு தான் தெரியும். இல்லை இன்றைக்கி வானொலியிலெல்லாம் அறிவிக்கிறாங்களே, என்ன அறிவிக்கிறாங்க? மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். மிதமான மழை வரை, மிக கனமான மழை வரை பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம். இப்படி தானங்க சொல்கிறாங்க. எப்படி வேணும் நடக்கலாம், இவங்க கையில் இல்லை. அப்படி தான் அவங்களால சொல்ல முடியும். சில பேர் இப்படி சொல்கிறாங்களேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களால அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்? இது இறைவன் கையில் அல்லவா இருக்கிறது. இவங்க கனமழை நினச்சிருப்பாங்க, அல்லாஹ் தஆலா மேகத்தை வேறு பகுதியை கொண்டு போயிடுவான். இப்போ என்ன செய்வாங்க இவங்க? சரி, மழை எப்போது பொழியும் இறைவனுக்கு உண்டு. வயலமு மாஃபில் அர்ஹாம், ஒரு தாயினுடைய கருவறைக்குள் இருக்கிற குழந்தையை பற்றிய ஞானம், ஆனா பெண்ணா, எந்த ஞானம் இறைவனுக்கு உண்டு. இப்போ போல ஸ்கேனில் சொல்லிடுறாங்களாங்க அப்படின்னு கேட்கலாம். சரி, ஸ்கேன் மூலம் இந்த ஞானத்தை கொடுத்தது இறைவன் தான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இறைவனுக்கு மட்டும் நீங்கள் அறிவிக்க வேணா, இறைவனுக்கு உண்டு. தேவையானவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். இந்த வானியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அறிவிக்கத்தானே செய்கிற மழை எப்படி பொழியும், அவங்க சொன்ன மாதிரி நடக்கத்தானே செய்யுது. அவ எப்படி? இறைவன் சொல்லி கொடுக்குறான், அவ்வளோதான். ஆனால் பெண்ணா அந்த குழந்தை எப்படி தெரியுது? ஸ்கேன் போட்டு தெரியுறாங்கல்ல, இறைவன் சொல்லி கொடுத்த இந்த கருவியை கண்டுபிடிச்சாங்க ரைட்டு. அந்த ஞானத்தை இறைவன் தானே கொடுத்தான்.
அதனால் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, இதுதான் இப்போ இன்னைக்கு நமக்கு பாயிண்ட்டு. நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதற்காகத்தான் இந்த வசனத்தை நான் ஓதுனேன். வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயர்லின் தமூத், ஒரு ஆத்மா எங்கே மரணிக்கும் என்பது அந்த ஆத்மாவுக்கு தெரியாது. அப்போ 5 பாயிண்ட்டு அல்லாவுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ் இந்த 5ஐயும் யாருக்கு சொல்ல வேண்டும் நினைக்கிறானோ அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். இது சம்பந்தமான ஹதீர்கள் ஆயத்துகள் நிறைய இருக்கின்றன. அந்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம போகலை. நீ இதில் ஒன்று மட்டும் எடுக்கலாம். நாளை என்ன நடக்கும் எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது என்று இறைவன் சொல்லியிருக்கிறானே. ஆமாம், சாமானியர்களால் நமக்கு சொல்லப்பட்டது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல இப்படி சொன்னது. ஏன்? அவர்கள் இறைவன் சொன்னதை வைத்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எத்தனை விஷயங்கள் அவர்கள் சொன்னது போன்று நடந்தது. அதற்குத்தான் நாம் முன்னறிவிப்பு என்கிறோம். இறைவன் மறைமுக ஞானத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆகவே அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அவர்கள் அவ்வாறு முன்னறிவிப்பாக செய்த ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். ஒன்றாவது, பத்ரு யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கே அருமை தோழர்களை அந்த மைதானத்துக்கு அழைத்து போகிறார்கள். ஒவ்வொரு இடத்தையும் காண்பிக்கிறார்கள், தனது கையை வைத்து காண்பிக்கிறார்கள். அருமை தோழர்களே, ஹாதா மஸ்ரா ஃபுலான், நாளைய தினம் நடைபெறுகின்ற யுத்தத்திலே இந்த இடத்தில் தான் அபூ ஜஹல் கொல்லப்படுவான். வஹாதா மஸ்ரா ஃபுலான், இந்த இடத்தில் தான் உத்பா கொல்லப்படுவான். வஹாதா மஸ்ரா ஃபுலான், இந்த இடத்தில் தான் ஷைபா கொல்லப்படுவான் என்று முக்கிய தலைவர் எல்லாம் குறைஷியோட முக்கிய தலைவர்களை எல்லாம் அறிவிக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சும்மா கண் பார்வையாக அங்க இங்கன்னு சொல்லலை, கை வைத்து காண்பிக்கிறார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகிறது. இறைவன் வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்டான். இங்கே என்ன வியப்பென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை காட்டி யாருடைய பெயரை சொன்னார்களோ அந்தந்த இடங்களில் அவரவர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாளை என்ன நடக்கும் இன்றைக்கு அறிவிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமாக அல்ல, துல்லியமாக அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்னது நடந்தது. அதனால்தான் இதுவரை என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அதற்கு பிறகெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது அவர்கள் சொன்னது என்று. அதே போன்று பாருங்க, ஹைபர் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாளைக்கு தான் யுத்தம் நடக்க போகுது. இன்னைக்கு சொன்னாங்க, அருமை தோழர்களே, இல்லை உழத்தி என்ன ஹாதிஹி ராயா, இந்த கொடியை நான் நாளைக்கு கொடுப்பேன். கதன், நாளைக்கு கொடுப்பேன். ரஜுலன், ஒருவருக்கு கொடுப்பேன். யுஹிப்புல்லாஹ வரசுலஹு, அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறார். அது மட்டுமா, யுஹிப்புல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய கையிலே நாளைக்கு நான் கொடியை கொடுக்க போறேன். யஃப்தஹுல்லாஹு அலைஹி, இதுதான் இப்போ நமக்கு பாயிண்ட் நாங்கள் சொல்ல போறது. அவர் மூலம் நாளைக்கு இறைவன் வெற்றியை தருவான் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எல்லா தோழர்களும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, நாளைக்கு நான் கொடியை கொடுப்பேன்ட்டு, அந்த நபர் நானாக இருக்கக்கூடாதா? இப்படி ஏங்கினார்கள். நானாக இருக்கக்கூடாதா? ஒவ்வொருவரும் ஏங்கினார்கள். அந்த தலைமையை ஏற்க வேண்டும் என்பதால் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடைமொழிக்காக நான் ஒருவருக்கு கொடுப்பேன். அவர் யார்? அல்லாஹ்வை நேசிப்பவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பவர். இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்படுகிறது என்றால் வேறென்ன வேண்டும் இந்த உலகத்தில்? இதை விட நற்சான்றிதழ். ஆகவே தான் நானாக இருக்க வேண்டும் என்று ஏங்குகிறார்கள். ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்றாங்க, என்றைக்குமே நான் தலைமைத்துவத்தை விரும்புவதில்லை, ஆனால் அன்றைக்கு விரும்பினேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுக்க கூடாதா? அப்படியான நான் தளபதியாக இருப்பேனே அந்த படைக்கு என்று விரும்பினார்கள். அவங்களே சொல்றாங்க, நான் விரும்பினேன். ஏன்? அந்த ஒரு வார்த்தைக்காக. அல்லாஹ்வை நேசிப்பவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பவர். என் கையில் கொடி கொடுக்கப்பட்டா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நேசிக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு சிறப்பு
வளர்ப்பு எனக்கு கிடைத்து விடும் அல்லவா, ஆகவே அதை நான் விரும்பினேன் என்றார்கள். எல்லோரும் கூடியிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கிறார்கள். தன்னுடைய முகத்தை சலாசலம் பார்க்கட்டும், என்னை கூப்பிடட்டும், அந்த கொடியை தரட்டும் அப்படிங்கிறதுக்காக கால்களை உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கிறார்கள் முன் தெரிவதற்காக. அந்த நேரத்திலே ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள். அருமை தோழர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், அவர்கள் கண்வழியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் வர முடியவில்லை, அழைத்து வாருங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரப்பட்டது. தங்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அந்த கண்களிலே உமிழ்ந்தார்கள், வைத்தார்கள். அப்பொழுது கண் நோய் போய்விட்டது. கண் நோய் போய்விட்டது என்பது மட்டுமல்ல, கண் நோய் இருந்தது என்கின்ற அடையாளமும் போய்விட்டது. ஹதீஸில் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுத்தம் நடக்கிறது, வெற்றியும் கிடைக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாளைக்கு யுத்தம் நடைபெறும், வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. வெற்றி கிடைக்கிறது. அவர்கள் செய்த அறிவிப்பு நிறைவேறுகிறது, முன் அறிவிப்பு நிறைவேறுகிறது. இதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல மூத்தாங்கிற யுத்தம், சிரியா நாட்டில் ஷாமில் இருக்கக்கூடிய இடம்தான் மூத்தா. படையை அனுப்பி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற போது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியாக நியமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் தான் அந்த படைக்கு தளபதி. போகின்ற போதே சொல்றாங்க அருமை தோழர்களுக்கு, அருமை தோழர்களே, இவர்கள் தான் உங்களுக்கு தளபதி. யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன் குத்தில, யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியாக நீங்க நியமித்துக் கொள்ளுங்க. வயின் குத்தில, அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியாக நியமித்து கொள்ளுங்க என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி போகிறாங்க சஹாபா பெருமக்கள். யுத்தம் நடைபெறுது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடித்து கொண்டு தளபதியாக இருந்து கொண்டு யுத்தம் நடத்துகிறாங்க. அவங்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கொடியை கையிலே ஏந்தி யுத்தத்தை தொடர்றாங்க. அவங்களும் ஷஹீதாக்கப்படுகிறாங்க. இப்பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக நியமிக்கப்படுறாங்க. யுத்தம் நடக்கிறது, வெற்றியும் கிடைக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள். அப்போதைக்கு சொல்றாங்க, அருமை தோழர்களே, இப்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அருமை தோழர்களே, இப்போது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறது, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்கிறாங்க. அதுக்கு போய் சொல்றாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை ஏற்கிறாங்க. வெற்றியும் கிடைக்கிறது என்பதை அருமை தோழர்களுக்கு துல்லியமாக அறிவித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நேரடி ஒளிபரப்பை போல, நேரடி ஒளிபரப்பு அங்கே நடக்கிறது அப்படியே சொல்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே நமக்கு பாயிண்ட் அந்தமா எங்கோ இருப்பதை இங்கு பார்க்கிறார்கள் என்பதற்காக இந்த ஹதீஸை நான் கொண்டு வரல. அது ஆச்சரியம். மறைமுக ஞானம் உண்டுங்கிறது அது ஒரு ஆதாரம் தான். ஆனால் அதற்காக இந்த ஹதீஸ் இப்போது நான் கொண்டு வரலை. இந்த யுத்தத்திலே யார் ஷஹீதாக்கப்படுவார்கள், எந்த தளபதி ஷஹீதாக்கப்படுவார்கள்ங்கிறது போகும்போதே சொல்லி அனுப்புனாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முன்னறிவிப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் சாமானிய மனிதராக இருந்தா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்களே, இவர் ஷஹீதானா அவர் அடுத்தவர் தாண்டு அப்படின்டா அவர் ஷஹீது தான். சந்தேகம் இருக்காங்க? ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டா நடக்கத்தானே போகுது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதி என்று சொல்கின்ற போதே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள். ஊர்ஜிதமாகிவிட்டது. அப்படி இருந்தும் கூட மகிழ்ச்சியோடு போனாங்க பாருங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே தாங்க நிற்கிறாங்க சஹாபா பெருமக்கள். அப்போ அதுக்கு அடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக நியமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லும் பொழுது அடுத்த தளபதி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை போகும்போதே சொல்லி அனுப்புகிறாங்கங்க.
எப்படி இருக்கு? சாமானியர்களாக இருந்தால் அப்போ போகிறோம், இனி அவ்வளவுதான், திரும்ப வரமாட்டோம் என்று கவலைப்படுவோர்கள் இருக்கிறார்கள். இங்கே இவர்கள் போகிறோம், திரும்ப வரமாட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், ஷஹீதுடைய மர்த்தபா நமக்கு கிடைக்கப் போகிறது என்று இங்கு தான் நிற்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே யோசிச்சு பார்த்தீங்களா, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு அடுத்து யார் என்றாலும் சலாஞ்சம் சொல்லி அனுப்பலை. ஏன்? அது அவர்களே தெரிந்து கொள்ளட்டும் என்பதனால. இங்கே போகின்ற போதே சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் இந்த மூவரும் அங்கே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்கிறார்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் அவர்கள், இதுதான் அவர்களுடைய மறைமுக ஞானம், இதுதான் அவர்களுடைய இல்முல் கைப். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மறைமுக ஞானம் என்பது இதுதான். சொன்னது போன்று நடந்தது, சொன்னது போன்று நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களிடம் இருந்தது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தான் செல்கிறார்கள். அவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவருடைய துணைவியார்கள் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், இந்த உலகத்திலிருந்து தாங்க போனதுக்கு பின்னால் உங்களை முதலாக வந்து சந்திக்கக்கூடியவர், எங்களில் முதலாக சந்திக்கக்கூடியவர் யார் என்று துணைவுமார்கள் கேட்குறாங்க. ஐயுனா அஸ்ரஉ பிக லுஹூகன், நீங்கள் இந்த உலகத்தில் போயிடுவீங்க, உங்கள் துணைவியால் நாங்கள் இருக்கிறோம், யார் எங்களை ஃபஸ்ட்டு மூத்தா போவோம்? அதான் கேள்வி. மூத்தா போகண்டா முதலாக உங்களை வந்து சந்திக்க வர்றோம்னு அர்த்தம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லலை. என்ன சொன்னாங்க? அத்துவல்லு குன்ன எதன், உங்கள்கிட்ட யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு சந்திக்க வருவாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வந்தால் என்ன செய்வாங்க? சாமானிய பொம்பளாக இருந்தால் முடி என் கை குட்டை கையாக இருந்தால் நல்லதாச்சா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்? மூத்தாவை யாருங்க விரும்புகிற? அந்த காலத்தில் விரும்புகிறது இல்லையே. கஷ்டத்தில் அனுபவிக்க போக கூட எல்லாருக்கும் மூத்து வருது, எனக்கு மட்டும் மூத்து வர மாட்டேங்குதா என்று புலம்புறாங்களே தவிர, இப்படி புலம்பு பற்றி இசலாச்சா வந்து நின்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க. சரி சரி வாங்க வாங்க என்னை கொண்டு போகணும்னு சொல்லுவார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் எங்கே வந்தீங்க அப்படின்ட்டுவார். அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே குச்சி வைத்து அளந்து பார்க்கிறார்கள். எங்கையும் நீளமாக இருக்கக்கூடாதா, எங்கேயும் நீளமாக இருக்கக்கூடாதா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ஃபஸ்ட்டு போய் சந்திச்சிருவோம்ல அப்படின்னு குச்சி வச்சு அளந்து பார்க்குறாங்கங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையை சொல்லவில்லை. உங்களில் யார் தர்மம் அதிகம் செய்கிறாரோ அந்த துணைவி தான் என்னை முதலாவதாக சந்திப்பாள். தர்மத்துக்கு உண்டான சிறப்பு புரியுதா உங்களுக்கு? சாதாரண ஒன்று இல்லைங்க. கொடை, தர்மம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புங்க. கொடைக்கு எவ்வளோ பெரிய தன்மை இருக்குது தெரியுமா? கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு மனிதன் வழியுள்ளாவாக ஆக வேண்டும் சொன்னால், விலாயத்து கொடைக்கணும்னு சொன்னால் கொடைத்தன்மை இருக்க வேண்டும். சில நிபந்தனைகள் போடுறாங்க, அதில் கொடைத்தன்மையும் உண்டுங்க. ஒரு ஆள் நல்லா தொழுகிறாரு, நல்லா நோன்பு வைக்கிறாரு, தக்குவா இறைச்சம் பாவமெல்லாம் செய்கிறதில்லை, ஆனால் பகையில் கஞ்சன்னு வச்சுக்கிறோங்க. இவர் ஆபிதாக வேண்டா இருக்கலாமே தவிர வழியுள்ளாவாக இருக்க முடியாதுங்க. ஏன்? வழியுள்ளா என்பதற்கு நிபந்தனைகளில் கொடைத்தன்மை, இறைவனுடைய பண்பு, அது பிறருக்கு கொடுப்பது என்பது. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர்களில் அவர்களை சந்திக்கக்கூடியவங்க முதலாக இருக்கக்கூடிய யாரு? கொடைத்தன்மை உள்ளவர்கள். நம்ம கூட சொல்லுவோம்ல, அவர் கை விசாலமான கையுங்க அப்படிமல்லவா? அதுக்கு தான் அரபி மொழியில் அங்கெல்லாம் நீளமான கை, அப்படின்னா நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. கடைசியில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முதலாக வஃபாத்தானாங்க. துணைவியர்களில் அதிகம் தர்மம் செய்கின்ற சிந்தனை கொண்டவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, உங்களில் யார் கொடைத்தன்மை அதிகம் இருக்கிறதோ அவர் தான் என்னை கொண்டு வந்து என்னிடம் வந்து சேர்வாங்கன்னு சொன்னாங்கல்ல. சொன்ன மாதிரி நடந்துச்சுல. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தானே முதலாக போனாங்க. அதே போல் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக ரகசியமாக பேசுகிறாங்க. எல்லா துணைமார்களும் இருக்கிறாங்க. அந்த ரகசியமாக சொன்னாங்க, அழுதாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து இன்னொரு ரகசிய செய்தி, சிரித்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது பின்னால் பின்னால் விளக்கம் கொடுத்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட முதலாவதாக சொன்ன ரகசிய செய்தி என்ன தெரியுமா? எனது அன்பு மகளே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு
வருடமும் ஒரு தடவை குர்ஆனை என்னிடம் எடுத்து கட்டுவார்கள். இந்த வருடம் 2 தடவைகள் காட்டிவிட்டார்கள். என்னுடைய இந்த உலகத்தின் தவணை காலம் நெருங்கிவிட்டது, கூடிய விரைவில் உங்களை நான் பிரிய போகிறேன் என்றார்கள். என்னால் தாங்க முடியவில்லை. ஆகவே நான் அழுதேன். அடுத்த செய்தி, ஃபாத்திமா என்னை முதலாக சந்திக்கக்கூடியவர், நம் குடும்பத்தில் என்னை முதலாக சந்திக்கக்கூடியவர் நீதானம்மா அப்படின்னாங்க. நான் சிரித்தேன் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. பார்த்தீங்களா? இதுதான். ஏன் வெறுமனே தந்தை என்று மட்டும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறிந்திருந்தார்கள். வெறுமனே தந்தைண்டா இப்போ உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ஒரு ஆள் சக்கராச்சாரில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க, மகளை கூப்பிட்டு நழுவாத, நான் இப்போ போகிறேன், அதுக்கு பிறகு நம்ம குடும்பம் நீ தான் என் பின்னால் வருவேன்னு சொல்லுங்கள். அந்த நவந்து போயிடுவாங்க. ஏங்க நீங்கள் தான் போகிறீங்க, என்னையுமா சேர்த்து கொண்டுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தந்தையை மட்டும் தான் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள் தந்தை என்று மட்டுமல்ல, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்த்தாங்க. ஆகவே தான் மகிழ்ச்சி. இப்போ புரியுதா? சரி, அந்த மாதிரி 6 மாதங்கள் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று முன்னறிவிப்பு நடந்தேறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் முதலாக இந்த உலகத்தில் மறைந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். அதே போல் பாருங்க, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய பிரதிநிதியாக கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது முஆது ரலியல்லாஹு வாகனத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே போகிறாங்க. அனுப்பி வைப்பதற்கு போகும்போது வசியத்து பண்ணுறாங்க. அதிலே ஒரு வாசகம்தான் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியாமல் அழுகிறார்கள். கண்ணீரை தாரையாக வடிக்கிறார்கள். தாங்க முடியவில்லை. அந்த வாசகம் என்ன தெரியுமா? முஆது அவர்களே, இன்னக அஸா அல்லா தல்கானி பாதாமி ஹாதா, இப்போ நீங்கள் போகிறீங்க, இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி, சந்திக்க மாட்டீங்கன்னு சொன்னால் இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. ஏன் 2 பேரில் யார் இந்த உலகத்தை விட்டு போனாலும் சந்திக்க முடியாதானே? இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வஃபாத் அங்கே வந்தாலும் வந்துடலாம், நீங்கள் என்ன சந்திக்க முடியாது, அப்படியும் இருக்கலாம். அல்லது நீங்கள் போகிறீங்க, நான் வஃபாத் ஆகிடலாம், நீங்கள் என்ன சந்திக்க முடியாது, அப்படி இருக்கலாம்ல. 2 விதமாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் சந்திக்க முடியாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் சொல்கிறாங்க, இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் வியந்து போகிறோம். அடுத்து சொல்கிறாங்க, வல அல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கபரி, ஆனால் நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருவீங்க. மஸ்ஜித் நபி சொல்கிறாங்க, என் கபருக்கும் வருவீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கா முஆது ரலியல்லாஹு அழுகிறார்கள். இதுதான் கண்டிப்பாக. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு போகும்போது கூட இருந்தால் பரவாயில்லை, ஆனால் நான் யமனுக்கு போகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு போகும்போது அவன் பக்கத்திலேயே கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. இதுதான் அவர்களை நான் பார்க்கிற கடைசி பார்வையா என்று நினைத்த போது அழுகிறார்கள். முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாருங்கள், முன்னறிவிப்பு. இதுதான் கடைசி சந்திப்பு, இதுதான் கடைசி பார்வை. அப்போ யார் இந்த உலகத்துக்கு போனாலும் கடைசி பார்வை தான். அதுக்கு சில விளக்குறாங்க, நீங்கள் வருவீங்க, என் கபருக்கு வருவீங்க, அப்போண்டா நான் தான் இந்த உலகத்தை விட்டும் போக போகிறேன் அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய அற்புதமான முன்னறிவிப்பை செய்தார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பார்த்தீர்களா? அதே போல் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலேருந்து வர்றாங்க. வரும்போது ஒரு பயங்கரமான காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. எந்த அளவுக்கு சொன்னால் வாகனமெல்லாம் மண்ணிலே புதைகிண்டு போகின்ற அளவிற்கு பயங்கரமான காற்று அடிக்குதுங்க. இந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த காற்று ஒரு முனாஃபிக்குனுடைய மௌத்தை அறிவிக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த காற்றை ஏன்னா மதீனா ஷெரீஃப் இன்னும் போகலை, பயணத்தான் இருக்கிறாங்க. காற்றை பார்த்தோன்னா மதீனாவில் ஒரு முனாஃபிக் மரணம் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு முனாஃபிக்குடைய மரணத்துக்கு காற்று வேகமானிக்க என்ன சம்பந்தம்? நம்முடைய கேள்வி இது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவென்று தெரியும்? சொல்கிறாங்க, மதீனா ஷெரீஃபுக்கு போன உடனே முனாஃபிக்கின்களில் மிக முக்கியமான ஒருவன் மௌத்தாகி போய்விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு இது. முஸ்லிம்லே
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட ஒரு ஆள், அவர் வஹி எழுதுகிற தகுதியை கூட பெற்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் எழுதுவார். கடைசியில் முர்த்தத்தாக போனார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்ததால் ஈமானை இழந்து போனார். நினைவில் வைங்க, பெரியோர்களை மதிக்க வேண்டும், ஈமான் கிடைக்கும், ஈமானுக்கு பிரகாசமும் கிட்டும். ஆனால் பெரியவர்களை அவமரியாதை செய்தால் இருக்கிற ஈமானை பறிபோய்விடும். இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சூனியக்காரர்களை மதித்தாங்க, ஈமான் கிடைச்சிருச்சுல. ஏன்? ஒரு நபியை மதித்தாங்க, அதனால் ஈமான். எந்த சூனியக்காரர்கள் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெல்ல வேண்டும் என்று ஃபிரௌன் கருதினானோ அந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார்கள். இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? ஒரு மரியாதை. என்ன மரியாதை? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கைத்தடியை ஃபஸ்ட்டு போடுறீங்களா, அல்ல நாங்கள் கையில் வச்சுருக்க கைத்தடியை ஃபஸ்ட்டு போடட்டுமா? இதான் கேள்வி. ஏன்னா அங்கே அதான போட்டி. ஃபிரௌன் என்ன நினச்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை போட்டான், பாம்பா மாறிச்சில்ல. அவன் நினச்சி சூனியம்னா, சூனியம்மா சரிங்க, பெரிய சூனியக்காரன் என்கிட்ட இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மோதி பாருங்க அப்படின்னு தான் போட்டி மாதிரி கொண்டு வந்துட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியம் இல்லை, அது முஅஜிஸா, அற்புதம், அது ஒரு விஷயம். இவங்க போட்டி துவங்க போகுது. அப்போது அந்த சூனியக்காரர்கள் கேட்ட ஒரு கேள்வி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், நீங்கள் முதலாக போடுறீங்களா அல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு போடணுமா அப்படிங்கிறது தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க அப்படின்ட்டாங்க. சூனியக்காரர்கள்லாம் போட்டாங்க, பாம்பா மாறிஞ்சி. கடைசி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடி போட்டாங்க, பெரிய பாம்பா மாறிஞ்சி. அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டு விட்டார்கள். சரி, இந்த சூனியக்காரர்கள் அப்பொழுது ஈமான் கொள்கிறார்கள். ஏன் ஈமான் நசீப் எப்படி கிடைச்சி? ஒரு மரியாதை. நீங்கள் போடுறீங்களா நான் போடட்டுமா? அவங்க சொன்ன நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லைங்க நாங்கள் தாங்க போடுவோம் சொல்லியிருக்கலாம். அல்ல நீங்கள் போடுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஒரு நபிகிட்ட மரியாதை நடந்தால் ஈமான் இல்லாதவர்களுக்கு ஈமான் கிடைக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிறேன்ல ஒரு நிகழ்வு, ஈமான் இருந்தது, அவமரியாதை செய்ததால் ஈமான் பறி போனது. என்ன அவமரியாதை? இந்த ஆள் என்ன சொல்லிவிட்டார், நான் எழுதி கொடுக்கறது தான் இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்களுக்கே தெரியும்ட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஸல்லல்லாஹு எழுதிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை சஹாபியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு தற்பெருமை, கர்வம் தலைக்கேறி விட்டேன். நான் எழுதுறது தான் அவங்களுக்கு தெரியும். ஈமான் போச்சு. முர்த்தத் ஆனவன ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, இன்னல் அருள லா தக்பல்ஹு, இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாது. முடிஞ்சு போய் சப்ஜெக்ட். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மனிதர் எங்கே மரணித்தாரோ அந்த ஊருக்கு நான் சென்றேன். இவருடைய அந்த சடலம் மண்ணுக்கு மேலே கிடந்தது, யாரும் கேட்பாரற்ற நிலையிலே கிடந்தது. அந்த ஊர் மக்களிடம் கேட்டேன், ஏன் இப்படி போட்டு வைத்திருக்கிறீர்கள், அடக்கம் செய்யக்கூடாதா என்று கேட்டேன். ஊர் மக்கள் சொன்னார்கள், எத்தனை தடவை இதை நாங்கள் அடக்கம் செய்வது? அடக்கம் செய்துவிட்டு வருவோம், மேலே வந்து கிடக்கிறது, மறுபடியும் அடக்கம் செய்கிறோம், மேலே வந்து கிடக்கிறது. தஃபன்னாஹு மிர்ராரன், பல தடவைகள் அடக்கம் செய்து விட்டோம், கடைசியில் இப்படி தான் அப்படியே போட்டுட்டோம்னாங்க அந்த ஊர் மக்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. சொன்னது போன்று நடந்தது. இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளலையே, மேலே வந்துருச்சு, அடக்கம் செய்கிறாங்க, மேலே வந்து கிடக்குது, இந்த மண் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் முஅஜிஸா. ஏன்னா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்தான் சொல்லவில்லை, அவரை சபிக்கவில்லை. இறைவனுடைய அந்த வகையை கொச்சைப்படுத்தியதால் இறைவன் அந்த மனிதருக்கு கொடுத்த தண்டனை. அல்லாஹ் சொல்கிறான், நான் என் நபிக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிறான். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, நான் எழுதுனதான் அவருக்கு தெரியும்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நபிக்கு செய்தி சொல்லிக் கொடுக்குற யார்? அல்லாஹ் தானே. நான் எழுதுனது தான் தெரியும்னு சொன்னால் அல்லாஹ் கோபமாக வராதா? அதனால தான் அவனுக்கு அந்த தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு முன்னறிவிப்பை செஞ்சாங்க. இன்னொரு முன்னறிவிப்பும் உங்களுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? துல் ஹுவைசிரா அத்-தமீமி அப்படின்ற ஒரு ஆள், பனு தமீம் கூட்டத்தை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திலே வெற்றி கிடைத்த கனிமத்து பொருட்களை எல்லாம் அங்கே சஹாபா பெருமக்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்கிறார்கள். அதில் இந்த துல் ஹுவைசிரா தமீமி வர்றாரு, வந்து சொல்கிறாரு, யஅதில் யா ரசூலல்லாஹ். இன்னொரு ரிவாயத்தில் யஅதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமாக பங்கீடு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவர் இஸ்லாமிய தரப்பில் இருக்கிறவர் தான், முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபமை யஅதில் இதா லம் யஅதில்,
இதாலம் அழிதில் ஃபமை யஅதிலு இதாலம் அழிதில். டப்பா இந்த உலகத்தில் நான் நீதமாக நடக்கலண்டா வேறு யாரப்பா நீதமாக நடப்பாங்க என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் கோபம் வரும்ல, எல்லா சஹாபாக்களுக்கும் கோபம் வரும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தின் வெளிப்பாடு அப்போதே காட்டுவாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்க, இவரை கதையை நான் முடிக்கிறேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீதமாக பங்கிட்டு போய் சொல்லுவாரா? இதை நாங்களாம் பார்த்துட்டு இருக்கணுமா? அனுமதி கொடுங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தாஹு அவரை விடுங்கள். ஏன் இந்த பிரச்சனை இவரோடு முடிவதல்ல, இவருடைய கூட்டத்தினரெல்லாம் பின்னால் வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் நபி விஷயத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அட்டையானம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் தெரியுமா? பின்னால் வர போகிறாங்கல்ல, இந்த ஆள் துஹைசலத்தமுடைய ஆள். அவங்கெல்லாம் தொழுவாங்க தொழுவாங்க தொழுவாங்க. உங்களுடைய தொழுகையெல்லாம் நீங்கள் அற்பமாக கருதுவீங்க. என்னங்க அவ எவ்வளோ தொழுகிறாங்க, நான்லாம் என்ன தொழுகிட்டேன் நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு தொழுவாங்க. யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்துஹு மஅ ஸலாத்திஹிம். யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம். நீங்கள்லாம் உங்கள் தொழுகையை அற்பமாக நினைப்பீங்க அவங்களுடைய தொழுகையை நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது. நோன்பு அப்படித்தான். அவங்களாம் என்ன நோன்பு வைக்கிறாங்க, நான்லாம் என்ன நோன்பு வச்சுட்டேன் என்ன நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வணக்கம். அது மட்டுமா? யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவாங்க. ஆனால் லா யுஜாவிசு தராக்கியஹும், அவர்கள் ஓதுகின்ற அந்த குர்ஆன் அவருடைய தொண்டை குழியை விட்டும் கீழே இறங்காது. அதனால தாங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் பிஸலாத், உங்கள் பிள்ளைகளுக்கு 3 கற்றுக் கொடுங்க. என்ன? ஹுப்பி நபிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்து, வ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினுடைய முஹப்பத்து, வ திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். இந்த 3ஐயும் சொல்கிறாங்க. சாமானியர் நினைப்பாங்க, என்னங்க இது 3 சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான், அதில் குர்ஆனை கற்றுக் கொடுக்குறது 3ஆவதாக சொன்னாங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஏங்க குர்ஆனை ஓதுறது யாரும் ஓதுவாங்களே? முனாஃபிக்கும் ஓதுவானே, யகூதி ஓதுவானுங்க. நம்ம காலத்தில் யகூதி நம்மை விடவும் அழகாக ஓதுவான் யகூதி. குர்ஆனை ஓதிட்டான், சொர்க்கமா? யகூதிக்கு சொர்க்கமா? குர்ஆனை ஓதிட்டான். அப்படிங்கிறதுனால இப்போ ஓதிட்டு தானே இருக்கிறான். வெறுமனே குர்ஆனை ஓதி பிரயோஜனம் இல்லைங்க, அது கல்புக்குள்ளே இறங்கணும் அல்லவா? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை அடையாளப்படுத்தும் போது யக்ரவுன குர்ஆனை ஓதுறாங்க. லா யுஜாவிசு தராக்கியஹும், தொண்டைக்குள்ளே விட்டு கீழே இறங்கலன்ட்டாங்க. அப்போ நாட்களில் தான் நிற்கிது. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு மஹப்பத்தை ரசூலை கற்றுக் கொடுங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை கல்புல வந்துட்டா குர்ஆன் ஓதும்போது உள்ளே இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? குர்ஆனை ஓதுனா அந்த மஹப்பத் இருந்தால் தான் கல்புக்குள்ளே இறங்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க, அப்புறம் குர்ஆனை ஓதுற சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் இந்த வழிகட்ட கூட்டம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அவங்களும் குர்ஆன் ஓதனை செய்கிறாங்க. அதுதான் வணக்க வழிபாடு வச்சு ஏமாந்து போவாதீங்க. அவங்க என்ன வணங்குறாங்க, தொழுகிறாங்க, வணங்குறாங்க, அதை வச்சு ஏமாந்து போவாதீங்க. இன்றைக்கி சில அமைப்புகள் எல்லாம் அதை வச்சு தான் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் ஆமாம் அவங்க தானே தொழுகிறாங்க. ஏங்க ஸல்லல்லாஹு சொன்னதை பாருங்கங்க, தொழுதால் பத்தாது, ஈமான் நம்பிக்கை கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது பிரயோஜனம். அடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவார்கள், வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதை போல. எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படி போகிறாங்க மார்க்கத்தை விட்டு இவங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இப்படியெல்லாம் பின்னால் ஒரு கூட்டம் வரும்ண்டு. நம்ம காலத்தில் பார்க்குறோமா இல்லையா? நம்ம காலத்தில் முன்னறிவிப்பு செய்தது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கி ஹவார்ஜிகள், இப்போ நம்ம காலத்திலும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு தாபியன்கள் காலத்துலலாம் ஹவார்ஜிகள் இருந்தாங்க. தமிழ் காலத்திலலாம் அந்த ஹவார்ஜிகளுக்கு சொல்லப்பட்ட ஹவார்ஜி அப்படி தெரியுமா? இப்படி தான் பள்ளியாசலுக்கு போயிடுவாங்க. பள்ளியாசல் போய் தொழுகை என்ன திக்ரு என்ன அப்படியே கிடப்பாங்க. எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இவங்களாம் ரொம்ப வணங்குறாங்கல்லேண்டு. இந்த ஹவார்ஜிகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. இன்றைக்கும் பல அமைப்புகள் இந்த இலக்கணத்து பிறான இருக்கிறாங்க. இப்போ பின்னால் நடக்கக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் துஆ செஞ்சாங்க.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ், எங்கள் ஷாம் நாட்டுக்கு நீ பரக்கத் செய்வாயா, எங்கள் யமன் நாட்டுக்கு நீ பரக்கத் செய்வாயா. அப்படி சொன்னோன்னே பக்கத்து இந்த தோழர்கள் எல்லாம் வஃபி நஜிதுனா யார சொல்லலாம், எங்கள் நஜிதுக்கும் அந்த மாதிரி இந்த துவா செய்யுங்களேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேண்டுகோளை கண்டுகொள்ளவே இல்லை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, அப்படி தான் துவா செய்கிறாங்க. எங்கள் ஷாமுக்கு யா அல்லாஹ் பரக்கத் செய், எங்கள் யமனுக்கு யா அல்லாஹ் பரக்கத் செய். மறுபடியும் சொல்கிறாங்க சஹாபா பெருமக்கள், வஃபி நஜிதுனா, எங்கள் நஜிதுக்கும் செய்யுங்க யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் நஜிதுக்கு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, ஹுனாக்க அஸ்ஸலாஸிலு வல் ஃபிதன், அங்கே தானங்க குழப்பம் ஏற்பட போது. அஸ்ஸலாஸில் திடுக்கம், வல் ஃபிதன் ஃபித்னா குழப்பமும் திடுக்கமும் அங்கே தான் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் நான் துவா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அப்போ ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்டா, அந்த நஜிதுங்கிறது இன்றைக்கி ரியாதுங்க. அந்த ரியாதில் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாபி பிறந்தார். வஹாபிகளுடைய தலைவர். இன்றைக்கி வஹாபிங்கிறோம்ல, வஹாபினா யார்? முஹம்மது பின் அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் வஹாபி. அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் பிறந்த ஊர் நஜிது. அந்த நஜிதுக்கு தான் அன்றைக்கி சஹாபா பெருமக்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் எங்கள் நஜிது துவா செய்யுங்கண்டு. சலாம் சொன்னாங்க, அங்கே தானங்க ஃபித்னா வரப்போகுது, ஞாபகம் துவா செய்யுங்க. அப்போ முஹம்மது பின் அப்துல் வஹாப் பிறந்தது மிகப்பெரிய ஃபித்னா. இதுதான் இன்றைக்கி உலகத்திலே பல முஸ்லிம்களுடைய ஈமான் பறிபோவதற்கு காரணம் வஹாபிசம். அந்த வஹாபிசத்தை தோற்றுவித்தது இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப். இதை விட ஒரு ஃபித்னா வேறு என்ன இருக்க முடியும்? சலசம் அன்றைக்கே சொன்னாங்க, சொன்னது முன்னறிவிப்பு செய்தது நடந்தேறியது, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, அதுக்கு பிறகு இன்னொன்று சலாசம் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா, எனக்கு பிறகு ஹிலாஃபத் என்பது 30 வருடங்கள் அப்படிங்கிறாங்க. இதை சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அஹ்மதிலே, அபூதாவுதிலே, திர்மிதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனக்கு பிறகு ஹிலாஃபத், அதாவது ஹலீஃபா வரக்கூடியது 30 வருடங்கள் தான். அதுக்கு பிறகு மன்னராட்சின்ட்டாங்க. இப்போ நம்மளாம் ஹலீஃபாக்கள் எத்தனை பேர் சொல்கிறோம்? ஹலீஃபாக்கள் எத்தனை பேருங்க? 4 பேர் தானே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேர் தான் ஹலீஃபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அற்புதமாக முன்னெடுப்பு செஞ்சால் பார்த்தீங்களா? இவங்களுடைய வருஷம் என்ன தெரியுமா? சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்கிறாங்க, இந்த 30 வருடம் இருந்து எப்படி தெரியுமா, ஏன்னா பின்னால் தான் நடந்தேறியது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்களே ஹிலாஃபத்து 30 வருடங்கள், அது எப்படி இவங்க விளக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருந்தது 2 வருடங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா இருந்தது 10 வருடங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா இருந்தது 12 வருடங்கள். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா இருந்தது 6 வருடங்கள். மொத்தமாக கூட்டுங்க 30, 2, அப்புறம் 10, 12, அது பிறகு 12, 24, பிறகு 6 அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலி அதோடு முடியுது ஹிலாஃபத். அது பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அது ஹிலாஃபத் இல்லை, மன்னராட்சி. ஸல்லல்லாஹு எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க பார்த்தீங்களா? பின்னால் நடக்கப் போவதை முன்னாலே அறிவிப்பு தெரிகிறார்கள். அவர்கள் செய்த முன் அறிவிப்பு நடந்தேறுகிறது. இப்போ நம்மெல்லாம் ஷாஃபி மதுஹபுங்கிறோம், ஹனஃபி மதுஹபுங்கிறோம்ல. இந்த ஹனஃபி இமாம் வருவார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு தான் போனாங்க, பேரை தான் சொல்லலை. ஷாஃபி இமாம் வருவாங்கங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் போனாங்க, பேரை தான் சொல்லலை. அவங்க சொல்லி போன ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹனஃபி இமாமை பற்றி இப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லவ் கானத்தீன் இந்த சுரையா, மார்க்கம் என்பது சுரையா என்கின்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் லதஹப பிஹி ரஜுலுன் மின் அப்னாயி ஃபாரிஸ், பாரசீகத்தை சார்ந்த ஒருவர் அங்கு செல்வார், ஹத்தா யனாவலஹு, அந்த மார்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரசீக அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள், பாரசி சமூகத்தை சார்ந்தவர்கள். அபூ ஹுரைரா, இது அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா? பின்னா வந்து இமாம்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைத்தான் குறிக்கிறது. காரணம், அவர்களை தவிர வேறு யாரும் இவர்களை போன்ற அந்த பாரசீக மக்களிலே இல்லையே என்கிறார் அபூ ஹனீஃபா. இப்போ இன்றைக்கி நம்மளாம் ஹனீஃப் மதுஹப் போகிறோம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு இமாம் வருவார்கள் என்பதை, பாரசீக நாட்டை சார்ந்த ஒருவர் இமாமாக வருவார்கள் என்பதை, மார்க்கத்திலே விற்பன்னராக இருப்பார்கள் என்பதை அன்றைக்கே சொல்லிவிட்டு சென்றார்கள். நடந்தது இல்லைங்க. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களெல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? வேறு யாரும் சொல்லுங்க. இப்போ பார்சிகளில் குர்ஆன் ஹதீஸ் விளங்கிய ஒரு இமாம் வேறு யாரையும் சொல்லுங்களேன். இல்லைங்க. அப்படியானா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், ஷாஃபி இமாம் அவர்களையும் சொல்லிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தசுப்பு குரைஷன், குறைஷிகளை திட்டாதீர்கள். காரணம், ஃபைன் ஆலிமஹா எம்லவுல் அர்ல இல்மன், அந்த குறைஷி சமூகத்தை சார்ந்த ஒரு ஆலிம் இந்த பூமியை கல்வியால் நிரப்புவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. முஸ்னது தொயாலிசி என்கின்ற ஹதீத் கிதாபில் பதிவு செய்திருக்கிறாரு. அதே போல் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாரிஃபத்து சுனனி வல் ஆசார் அவங்களுடைய கிதாபு இந்த ஹதீதை பதிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த ஹதீத் கணக்கச்சிதமாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பொருந்துகிறது. ஏன்னா அவங்க குறைஷி சமூகத்தை சார்ந்தவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எவ்வளோ பெரிய அற்புதமான முன்னறிப்பு பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் ஒரு சில விஷயங்கள் பேரை சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கிறேன்னு. ரெண்டை விட்டு போகிறேன், பட்டு பிடிச்சிக்கிறேங்க, நீங்கள் ஒரு காலம் வழி தவற மாட்டீங்க. ஒன்று கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று ஐத்தரத்தி என் குடும்பம் நாங்கள்ல முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் வஹாபி இந்த ஹதீஸ் சொல்கிறது இல்லை. இன்னொரு ஹதீஸ் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வேதத்தை விட்டு செல்கிறேன், ஹதீரை விட்டு செல்கிறேன், ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் வஹாபிகள் சொல்லுவாங்க. ஊரு ஃபுல்லாக மேடைகள் தோறும் விளங்குவார்கள், ஏடுகள் தோறும் எழுதுவார்கள், மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லுவாங்க. சொல்லட்டும், அதை நம்ம ஒன்றும் சொல்லலை, இதை வண்டி எங்கே சொல்கிறீங்கன்னு கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இது பலவீனமான ஹதீஸில் குர்ஆன் ஹதீஸ்ன்னு இருக்குதா, ரெண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இது பலவீனமான ஹதீஸ், சரியான ஹதீஸ் கிடையாது. ஆனால் குர்ஆனையும் விட்டுட்டு போகிறேன், என் குடும்பத்தையும் விட்டு போகிறேன்னு சொன்னது சஹீஹான ஹதீஸ். இது வஹாபிகள் சொல்கிறாங்களா வெளியில்? நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு அதையும் சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம், இதையும் சொல்லுவோம். சரி, இப்போ என்னண்டா ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? என் குடும்பம் நாங்கள் இல்லை, நீங்கள் அங்கேருந்தே எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு குடும்பத்தில் இப்போ நம்ம நடைமுறையில் மெய்நிலை கண்டஞானி முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் அஜ்மீர் ராஜா ஆசியாவின் ரோஜா ஹவாஜா முஈனுddin சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு, தெற்காசியாவின் ஒளி விளக்கு இமாம் ஷாவுல் அமீது நாகூரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ், அங்கே பாண்டிய மன்னரை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட ஏர்வாடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கள்ட்ட யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒவ்வொன்றா பட்டியல் போட முடியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ரலியல்லாஹு வருவாங்க, அவங்களை பிடிச்சிக்கிறங்க. ஹவாஜா முஹைதீன் சிஷ்தி ரலியல்லாஹு அவங்களை பிடிச்சிக்கிறங்க. இப்படி சொன்னால் எவ்வளோ பேர் சொல்கிறது? ஷார்ட்டாக சொன்னாங்க பாருங்கள், என் குடும்பம் தான். அந்த மாதிரி தான் இதுவும் பேரை சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்த அத்தனையும் நடந்தேறி இருக்கிறது. பின்னால் நடந்துருச்சுல. சரிங்க, அடுத்து இதுவரையும் நடந்ததை பற்றி போயிடுச்சோம். இனிமேல் நடக்க போது சொல்லியிருக்கிறாங்க. அது காமத்தினோட அடையாளங்கள்னு பார்த்துக்கிட்டாலே மணிக்கணக்கு பேசணும். காமத்தினோட அடையாளங்கள் என்ன சலாசம் சொல்லிவிட்டு போனது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் மிகவும் குறிப்பாக சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரப்போகிறாங்க. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு. ஆனால் பின்னால் தான் வரப்போகிறாங்க. இன்றைக்கி சில பேர் நான் தான் மஹ்தின்னு சொல்லியிருக்கிறாங்களாமே. அப்படியா? யூடியூப்லலாம் வந்துருச்சு ஒரு ஆள் நான் தான் மஹ்தி நான் தான் மஹ்தின்ட்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்பை பார்த்தா இவருக்கு இல்லைன்னு தெளிவாக வழங்கும். ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜுலும் மின் அஹ்லி பைத்திங்கிறாங்க, என் குடும்பத்தில் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இவர் வேண்டாம் சொல்லலாம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க அப்படி வேண்டாம் அவர் சொல்லலாம், அது வேறு விஷயம். அடுத்து சொன்னாங்க, என் பேரும் அவர் பேரும் ஒன்றா இருக்கும், என் தந்தையும் பேரும் அவர் தந்தையும் பேரும் ஒன்றா இருக்கும். அப்படின்னா என்ன? முஹம்மத், அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோட பேரும் முஹம்மதாக இருக்கும், அவங்க வாப்பாவுடைய பேரும் அப்துல்லாவாக இருக்கும். இதில் அடிபட்டு போகுதுல்ல. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவது உறுதிங்கிறதுக்கு எவ்வளோ அற்புதமான வாசகத்தை போடுறாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வராமல் கியாமத்தினால் வராது அப்படிங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு ஒரு உதாரணம், அது அற்புதமான உதாரணம். உலகம் அழிவதற்கு ஒரு நாள் தான் இருக்கிறது ஒரு பேச்சுக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வரல.
என்னங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல மஜ்லிஸாக வருவாங்கண்டு, உலகம் அழிய போகுது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டாலும் அந்த நாளை இறைவன் மிக நீளமான நாளாக ஆக்கி விடுவான். மஜ்லிஸ்லாம் வருவார்கள் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு. வராமல் கியாமத்தெல்லாம் கிடையாது. இதுவும் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதாவது சொன்னாங்க, அல் மஹதி மின் ஐத்திரத்தி, மஹதி அலைஹிஸ்ஸலாம் என் குடும்பத்தில் வருவார்கள், மின் அவுலாதி ஃபாத்திமா, என் குடும்பம்னு சொன்னால் எவ்வளோ இருக்குதுல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தில் தான் வருவாங்க. இதுவும் அபூதாவுதில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அடையாளங்கள், அதை கருப்பு நிற கொடிகளை கொண்டு வருவார்கள். அது ஹுராசான் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியிலே இருந்து வருவார், கருப்பு நிற கொடிகளை கொண்டு வருவார். அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சால் அவரோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் தான் மஹதி என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது அல்லாமல் நிறைய கியாமத் அடையாளம் செலவு சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த சூரியன் இப்போ உதிக்குதுல்ல, சூரியன் இப்போ கிழக்கில் தான் உதிக்குது. கியாமத்தில் நெருங்கும்போது ஒரு தடவை மட்டும் மேற்கிலிருந்து ஒதிக்கும். ஸல்லல்லாஹு சொன்னது ஒரு தடவை தான் அது. இது என்னங்க, அது எப்படிங்க இங்கே இருக்கக்கூடிய அங்கிட்டு போகணும்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அங்கிட்டு போகுது எப்படிங்க யோசிக்கலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுதுங்கிறது இல்லையே, சூரியன் அந்த இடத்துல தானே இருக்குது. இப்போ உதிக்குது மறையெல்லாம் எதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம்? எதை வச்சு சொல்கிறோம்? பூமி சுற்றுறதை வச்சு தானே. பூமி சுழண்டுக்கிட்டு இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறோம். ஒன்று சூரியன் ஒன்று இங்கே புறப்படுது, அங்கே போய் விழுது மறையுதுங்கெல்லாம் கிடையாது, சுற்றிக்கிட்டே வருது பூமி. சரி, இது சுற்றிக்கிட்டே வருதில்ல, அதனால தான் கிழக்க உதிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த சுழல்வதை இறைவன் திருப்பி விட்டான்னு வச்சுக்கிறோங்க. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். இப்படி சுற்றிக்கிட்டு வந்தால் கிழக்க உதிக்கும், அல்ல அப்படியே ரிவேர்ஸில் விட்டுட்டா மேற்கு உதிக்கும், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய இல்லை. அல்லாஹ் ஒரு தடவை அப்படி ஆக்கி விடுவான். எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பூமியை இப்படி மாற்றி விட்டுருவான். நமக்கு என்ன தெரியும்? மேற்கில் உதிக்குது, மேற்கு உதிக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு தோன்றும், அதேபோல் மிகப்பெரிய ஒரு நெருப்பு தோன்றும். இதுவெல்லாம் மக்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கும் என்கின்ற அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. தஜ்ஜால் வருவான், அதுவும் அடையாளம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுவும் அடையாளம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தஜ்ஜாலை கொல்வார்கள், அதுவும் அடையாளம்தான். இப்படி எண்ணற்ற அடையாளங்களை இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லி இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் இறைவனுடைய இறை தூதராக இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. அவர்கள் சொன்னதெல்லாம் நடந்தேறி இருக்கிறது இதுவரையில். அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராக நாம் இருக்கிறோம். அந்த சிறப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். எல்லாம் அல்ல இறைவன் இது புரிந்து நடக்கின்ற நல்லவர்களாக நம்மை ஆக்கிருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.